ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். தாங்க முடியாத கால் வலிங்க, இது நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் தான். அதுவும் லேடிஸ்க்கு, அதுவும் வீட்டில் வேலை செஞ்சுட்டே இருக்கிறதுனால எப்போ பார்த்தாலும் கால் வலியாக இருக்கிற மாதிரியே இருக்கும். அதுக்காக நான் ஆன்லைனில் பார்த்து வாங்கின ஒரு மசாஜரோட ரிவ்யூ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் முதல்லையே சொல்லிடுறேன், இது வந்து ப்ரமோஷன்லாம் கிடையாதுங்க, பெய்டு ப்ரமோஷன்லாம் கிடையாது. நான் கால் வலிக்காக வாங்கி ஒரு 6 மாதத்துக்கு மேலே இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையா அப்படிங்கிற ஒரு ஹானஸ்ட் ரிவ்யூ தான் இது. நான் வாங்கியில் ரிவ்யூ பார்த்து தான் வாங்கினேன், ரேட்டிங் பார்த்து தான் வாங்கினேன். இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நம்ம கையில் ப்ரெஷர் பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணுவோம் பாருங்கள், அதே மாதிரி இருக்குதா. இது வந்து ஒரு ஏர் கம்ப்ரெஷன் லெக் மசாஜர் தாங்க. இது நான் பார்க்கல, நிறைய டைப் ஆஃப் கால் வலிக்கு அப்படின்னு நான் நெட்டில் செக் பண்ணல, நிறைய டைப் இருந்தது. பாதத்துக்கு மட்டும் போடுற மாதிரி, காஃப்க்கு மட்டும் போடுற மாதிரி, இல்லை ஃபுல் காலுமே போடுற மாதிரி. நான் அந்த காஃப்க்கு கெண்டக்கால் சதைன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த வலிக்கு போடுற மாதிரி ஒரு மசாஜர் தான் வாங்கியிருந்தேன். இது நார்மலாக அந்த ப்ரெஷர் பார்க்குற அந்த இது மாதிரியே தான் இருக்கும். இப்படி விரிச்சிங்கன்னா இப்படி இருக்கும். இது அப்படியே நம்ம காலில் மாட்டிக்க வேண்டியதான். ரொம்ப சிம்பிள் செட்டப் தான். 2 காலுக்கு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. நடுவில் வந்து ஒரு ரிமோட் மாதிரி இருக்குது. அந்த ரிமோட்டோட இன்னொரு எண்டில் வந்து ஒரு ஒயர் கனெக்ஷன் கொடுத்து ப்ளக் போர்டில் மாட்டுற மாதிரி இருக்குது. சிம்பிள் செட்டப் தான். இது காலில் அப்படியே நம்ம மாட்டிக்கலாம். இது வந்து ஏர் கம்ப்ரெஷன் அப்படிங்கிறதுனால நம்ம ஆன் பண்ணையில் கொஞ்சம் நல்ல டைட் ஆகும். அதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் லூஸ் விட்டு நீங்கள் மாட்டிக்கோங்க. எந்த இடத்துல வலி இருக்கோ அந்த இடத்துல நம்ம மாட்டிக்கலாம். ரிமோட் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. ஆன் ஆஃப் பட்டன், அப்புறம் வந்து 3 ஸ்பீடு, 1 2 3 3 ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 3 மோடு கொடுத்துருக்காங்க. இந்த 3 மோடுமே வேறு விதத்தில் ப்ரெஷர் கொடுக்கு. ஒன்று வந்து அழுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது, இன்னொன்று வந்து டைட்டாக்குற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடலில் இருக்குது. நம்ம ஜஸ்ட்டு ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்பீடை வச்சுக்கோங்க, எந்த மோடு வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, அது ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸோ 10 மினிட்ஸோ வச்சுக்கிட்டா நல்லா இருக்குது. இது நான் ஒரு நியர்லி 1 இயர் கிட்ட யூஸ் பண்ணிகிட்ருக்கேங்க. இது வந்து எனக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆச்சா அப்படின்னு சொன்னேன்னா, நம்ம வந்து ரொம்ப டயர்ட்லையோ அதிக வேலையிலையோ கால் வலிக்கும் பாருங்கள், அதுக்கெலாம் கண்டிப்பாக அது சூப்பராக இருக்குங்க. ஆனால் இப்போ வந்து ஏதாவது வந்து உங்களுக்கு சத்து குறைபாடில் கால் வலிக்குது அப்படின்னா அந்த நேரத்துக்கு எதமாக இருக்க தவிர உங்களுக்கு க்யூரெல்லாம் ஆகாது. ஆனால் எனக்கு நல்ல ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நல்ல ரொம்ப நேரம் நிற்கிறதுக்கு இது நல்ல சூப்பராக இருக்குங்க. இது நான் வாங்கியிருக்கிறது வந்து அகாரோ பிராண்டோடது. நான் வாங்கி 4 ஆச்சு அப்படிங்கிறதுனால எக்ஸாக்ட் ப்ரைஸ் எனக்கு தெரியலை. ப்ராடக்ட் டேக் பண்ணுறேன். நான் வாங்கில 3500 கிட்ட வாங்கினேன். அதோட ப்ராடக்ட்டை டேக் பண்ணுறேன். நீங்கள் இப்போ உள்ள ப்ரைஸை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் வந்து ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணினேன். இது ஒரு ஷார்ட் ரிவ்யூ தான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக தோணுச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.